எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு மைக் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். நம்ம பேசுறது எதுவுமே சரியா ரெக்கார்ட் ஆகல. ஸோ அதுக்காக ஒரு மைக் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன் நூனில். இன்னைக்கு தான் அது டெலிவரி ஆச்சு. DJI மினி மைக் அதுதான் ஆர்டர் போட்டிருக்கிறேன். இதோட அன்பாக்சிங் வீடியோ தான் இன்னைக்கு பார்த்து. இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு நைஃப் எடுத்து பேக்கிங் நல்லா சூப்பராக பேக்கிங் பண்ணியிருக்காங்க. எந்த டேமேஜும் ஆயிடக்கூடாதுன்னு நல்ல ஒரு பேக்கிங். இதுதான் அந்த பாக்ஸு. DJI மைக் மினி நல்ல ஒரு பேக்கிங் போட்டு வந்திருக்கு. இந்த பாக்ஸுக்குள்ள என்னென்ன பொருள் இருக்குது, என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதோட லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா DJI மைக் மினி 3 இருக்குது. அது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இந்த DJI மைக் மினி ஆர்டர் போட்டிருந்தேன். நம்மளோட இப்போதைக்கு இந்த மைக்கு எனஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து ஒன்லி இதை அன்பாக்சிங் பண்ணுறது தான் போடுவேன். இதோட ஃபீச்சர்ஸு, இது எப்படி நம்மளுக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இதோட குவாலிட்டி எப்படி, என்ன அந்த மற்ற டீட்டெயில்ஸ், டெக்னாலஜி லெவலான டீட்டெயில்ஸ்னால் வேற ஒரு வீடியோவில் போடுறேன். இன்றைக்கி இந்த பாக்ஸுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, இது எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணிட்டு வரேன். ஓப்பன் பண்ணிடலாம். உள்ளுக்குள்ள ஒரு பவுச் இருக்குது. அந்த பவுச்சுக்குள்ள தான் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த டிவைஸோட மேனுவல் இருக்குது, என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. யூசர் மேனுவல் இருக்கு, யூசர் கைடு வச்சுக்கலாம். இதுதாங்க மினி. வாவ், சூப்பர். சூப்பரான ஒரு பவுச்சுங்க, பயங்கரமா இருக்குது. நல்லா ஹேண்டியா சூப்பரான ஒரு பவுச்சு. பவுச்சுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துருவோம். நல்ல அழகான பவுச்சு, சூப்பராக இருக்குது, சாஃப்டா. ஓப்பன் பண்ணா உள்ள மைக் கேப் இருக்குது. அப்புறம் ஒரு கேபிள் இருக்குது, 3.5 ஜாக் கேபிள். அப்புறம் உள்ளுக்குள்ள சார்ஜிங் கேஸ் இருக்குது. ஸோ இதுதான் மெயின் சார்ஜிங் கேஸு. ஓகே கேப் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 2 டைப் ஆஃப் கேப் கொடுக்க தான் சொல்லியிருந்தாங்க. ஒன்று வந்து இந்த மாதிரி செம சாஃப்டியாக இருக்குது, பயங்கர சாஃப்டாக இருக்குது. 2 கேப் இருக்குதுங்க, 2 கேப்ஸு. ஒன்று வந்து பியோர் பிளாக்கு, இன்னொன்று வந்து இந்த இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த கேபிள் என்னென்னா, உள்ளுக்குள்ள 3.5 ஜாக்கு, அந்த 3.1 ஜாக்கு கேபிள் இருக்குது. அப்புறம் USB 2, இது கேஸ் சார்ஜிங் பண்ணக்கூடிய கேபிள் நினைக்கிறேன். USB 2 USB-C டைப் இருக்குது அந்த கேபிள். அப்புறம் மெயின் ஐட்டம் நம்ம சார்ஜிங் கேஸு. இதுக்குள்ளே தான் மைக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி. உள்ள வந்து மைக்கு சார்ஜ் ஆகிட்டு இருக்குது. இதுதான் அந்த மைக்கு. ஓகே, மைக் பாருங்க, சூப்பராக இருக்கா மைக்கு. இது ஒரு பீஸு, 2. இது வந்து ரிசீவர் நினைக்கிறேன். இதில் தான் சார்ஜ் ஏற்றுறதா. உள்ளுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தாச்சு. இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணுன்னு சத்தியமாக தெரியாது. இனிமேல் தான் நான் ஒன்று ஒன்றா படிக்கணும். எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு நான் ஒன்று ஒன்றா படித்து உங்களுக்கு நான் ஒவ்வொரு வாட்டியும் அப்டேட் பண்ணுறேன். இனிமேல் ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ் வாங்கினது அதே எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன், ஷூட் பண்ணுறதெல்லாம். அப்புறம் கிம்பலில் தான் இப்போ ரெக்கார்ட் போட்டிருக்கேன். கிம்பலும் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன். இப்போ நான் இந்த DJIல மைக் வாங்கினதோட மெயின் ரீசன் என்னென்னா,
இது வந்து நம்ம கிம்பல் கூட ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். ஸோ இந்த என்னோட கிம்பல்லையே வந்து ஒரு ட்ராக்கர் இருக்குது. ஸோ சவுண்டு வந்து ஈஸியாக அந்த ட்ராக்கருக்கு போயிட்டு ட்ராக்கர்ல இருந்து வீடியோ கூடவே ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் நான் DJI மைக் வாங்கினேன். ஸோ இதில் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம பார்ப்போம். மைக்கு பேரிங் பண்ணியாச்சு. பேரிங் பண்ணிவிட்டு கேப்பெல்லாம் மாட்டியாச்சு, ரெடி. இப்போ இதில் இருக்கக்கூடிய மேக்னெட்டை எடுத்து மைக்கை நம்ம சட்டையில் இப்போ மாட்டிடலாம். அப்படி மேக்னெட்டை வச்சும் மாட்டிக்கலாம், இல்லைன்னா கிளிப்பும் இருக்குது, அந்த கிளிப்பை வச்சும் மாட்டிக்கலாம். இந்த பாக்ஸில் வந்து 2 மைக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு மைக்கு சார்ஜ் போனால் இன்னொரு மைக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு மைக்கு மட்டும் கனெக்ட் பண்ணி அந்த மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கிறேன். இன்னொரு மைக்கை வந்து நான் டிஸ்கனெக்ட் பண்ணி உள்ள சார்ஜிங் வச்சுட்டேன். சவுண்ட் குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பேசுனது வந்து வித்தவுட் மைக்கு, இப்போ பேசுகிறது வந்து வித் மைக்கு. ஸோ உங்களுக்கே சவுண்டு எப்படி இருக்குது, இந்த சவுண்டு நல்லா இருக்கா அந்த சவுண்டு நல்லா இருக்கான்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் இங்கேருந்து பேசுகிறேன், ஓகேங்களா? அது எவ்வளோ கிளியராக ஃபோனில் ரெக்கார்ட் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். மைக்கோட குவாலிட்டி ரொம்ப அட்டகாசமாக இருக்குதுங்க. நான் வந்து நார்மலாக பேசின வீடியோவில் வந்து பயங்கர எக்கோவாக இருக்கும், எங்கேயோ தூரமாக இருந்து பேசுகிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் இந்த மைக்கு மாட்டினதுக்கப்புறம் சவுண்டு குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. ஸோ நம்மளோட வீலாகுக்கு, இந்த அன்பாக்சிங் வீடியோ, இந்த மாதிரி வீடியோவுக்கெலாம் வந்து இந்த மைக் ரொம்ப செட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்புறம் DJI மைக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எதுக்கு நான் DJI மைக் வாங்கினேன்னா, DJI மைக்கோட அட்வான்டேஜ் என்னென்னா, நான் DJI கிம்பல் ப்ரோ 7 ப்ரோ வச்சுருக்கிறேன். அதில் வந்து ஒரு லைவ் ட்ராக்கர் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ட்ராக்கர் கூட இது கனெக்ட் ஆகிடும் ஈஸியாக. இல்லைன்னா நம்ம அந்த மாதிரி அந்த ட்ராக்கர் கிம்பலில் ட்ராக்கர் இல்லைன்னா அதுக்கு தனியாக வந்து ரிசீவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிசீவரை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ சோனி, கெனான், DLSRலாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக்கர்லாம் இருக்காது. ஸோ நம்ம இந்த ரிசீவரை அதில் செட் பண்ணிவிட்டு இந்த ஜாக் கேபிள் இருக்குல்ல, இதையும் கனெக்ட் பண்ணி கேமராவையும் கனெக்ட் பண்ணிவிட்டு, ஸோ நம்ம மைக்கும் இதுவும் கனெக்ட் ஆகும், இதுவும் கேமராவும் கனெக்ட் ஆகும். ஸோ நம்ம பேசுகிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிடும். பட் இதில் வந்து அட்வான்டேஜ் என்னென்னா, அந்த கிம்பலில் எனக்கு வந்து ட்ராக்கர் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. ஸோ நான் பேசுகிறது வந்து டேரெக்டாக அந்த ட்ராக்கருக்கு போய் ட்ராக்கர்லேருந்து இன்னொரு கேபிள் வச்சு மொபைலில் கனெக்ட் பண்ணி சவுண்டு ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகுது. உண்மையிலே நான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குமோ, நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம், இது நம்மளுக்கு ஓகேவா ஒர்த்தாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப அதாவது இந்த அன்பாக்சிங் பண்ணி இந்த சவுண்டை கேட்குற வரைக்கும் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட்டு. நான் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறேன். நான் யூடியூப்பில் ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன், அவங்க எல்லாருமே வந்து இதுக்கு நல்ல ரிவ்யூ கொடுத்தாங்க. அது இப்போ தான் ஏன்னு புரியுது நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்கன்ட்டு. இதை வச்சு நம்ம இனிமேல் ஃபுல்லாக வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணி, இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஐஃபோன் வாங்கியாச்சு, அது ஐஃபோனை ஸ்டாண்டு வாங்கியாச்சு, கிம்பல் வாங்கியாச்சு, இப்போ மைக் வாங்கியாச்சு. இன்னும் ஒன்றே ஒரு ப்ராடக்ட் மட்டும் இருக்குது நம்மளுக்கு வீலாக் பண்ணுறதுக்கு. அந்த ஸ்டூடியோவில் யூடியூப் ஸ்டூடியோ ஒன்று செட் பண்ணி லைட்டெல்லாம் செட் பண்ணணும். அந்த செட்டப்லாம் நான் வந்து மேல் வீடியோவில் நான் போடுறேன். அந்த செட்டப் பண்ணியாச்சுன்னா கம்ப்ளீட் ஒரு செட்டப் வந்துடும். இருந்தாலும் இப்போதைக்கு இதை இருக்கிறத வச்சு, பேசிக்காக இதை இருக்கிறத வச்சு நான் நிறைய வீடியோஸ் போடுறேன். வீடியோஸ் போட டைம் தான் இல்லை, இருந்தாலும் வீடியோஸ் போடுறேன் ஒன்று பையாட்டு. இப்போ தீபாவளி ஸ்பெஷலாட்டு நம்ம சேனலில் நிறைய நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு தேவை. ஸோ எல்லாருமே வந்து எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். கமெண்டில் சொல்லுங்கள், நாங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலோ இல்லை ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் ரேட்டிங் வந்து 5க்கு 4 கொடுப்பேன். அவ்வளோ சூப்பர் ப்ராடக்ட்டு, ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பராக க்யூட்டாக இந்த 4 கேப் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப அருமையாக இருக்குச்சு, ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்குது எனக்கு. இதுவும் நல்லா வெயிட்டே இல்லை, என்னால் எதுவுமே ஃபீல் பண்ண முடியல. இப்போ அந்த பனியன் வந்து கீழே அந்த மாதிரி இழுக்கிற அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை, வெயிட் இல்லை, சூப்பராக இருக்குது. யூடியூப்பில் ரிவ்யூ பார்க்கும்போது இந்த மைக்கோட பேட்ரி வந்து 1 டே அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருந்தாங்க, 1 டே 2 டேஸ் ஏதோ சொல்லியிருந்தாங்க, ஞாபகம் இல்லை சரியா. ஆனால் நான் வந்து இதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் சார்ஜ் பண்ணால் எவ்வளோ நேரம் இந்த மைக்கோட ஏதோ பேட்ரி லைஃப் இருக்குதுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகே, இந்த DJI மைக்கோட DJI மைக் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா துபாயில் வந்து 359 AED.
இதே மைக்கு வந்து நம்ம இந்தியாவில் எவ்வளோ ரூபா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களே இதே மாதிரி மைக் யூஸ் பண்ணுறீங்கனாலும் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டு தேவை. மீண்டும் மீண்டும் கேட்குறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.